ஸோ இப்படியான பஞ்சபூதங்களுடைய இம்பேலன்ஸை சரிப்படுத்துகிற ஒரு பரிபூர்ண மருத்துவமாக அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த அக்குபஞ்சரை பற்றி நான் மல்டி நீட்லிங் பற்றி நான் சொல்லிட்டேன். சரி, மல்டி நீட்லிங் பற்றி சொல்கிறீங்க, அதில் வந்து துல்லியம் இல்லை, அதை தவிர மிஸ்டேக்கு வேறு என்ன மிஸ்டேக் இருக்குது? துல்லியம் இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லையே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது துல்லியம் இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து மருத்துவத்துடைய வைத்தியம் வந்து முறையாக வேலை செய்யாது அப்படிங்கிறதா உண்மை. அதாவது இப்போ சித்த மருத்துவத்தை பற்றியே நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் இல்லையா? ஒரே ஒரு மருந்தில் கொடுத்து குணமாக்குனது 3 மருந்துக்கு போகுது அப்படின்னாலே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வைத்திய முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது, வைத்தியரோட மனநிலையும் வந்து தளர்ந்து போச்சு. அப்போ அவர் கொடுக்குற மருத்துவம் வந்து பலிக்காது, முறையாக செய்யாது. அப்போ 1லேருந்து 3 வந்துருச்சு, மருந்துகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? மருத்துவ முறையில் நம்ம கீழ் நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது மேன்மை அடையணும். மேன்மை எப்படி அடையணும்? அடுத்த முறை அவங்க சிகிச்சைக்கு வரக்கூடாது. அந்த இடம் தான் மேன்மை அடையிற ஒரு நிலை. அப்போது அவங்க எப்போ வந்து அவர் ஒரு மருந்தை 3 வாட்டி கொடுக்குறாரு அப்படின்னாலே, 3 நாள் சாப்பிட சொல்கிறாருனாலே அவருடைய மேன்மைத்தன்மை கீழ் நோக்கி போயிட்டுருக்கு, தரம் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது இதே தான் இப்போ இவங்க இதே மாதிரி ஒரு 4-5 இடத்துல கண்மூடித்தனமாக கண்ணை மூடிட்டு இந்த எக்ஸாம் ஹாலில் ஒரு சூஸை கரெக்ட் ஆன்சர் போடுற மாதிரி கண்ணை மூடி இங்கி வாங்கி அதில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறதா இந்த மல்டி நீட்லிங் முறைகள். அக்குபஞ்சர் அப்படின்னா அதோடைய சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை புள்ளி சிகிச்சை ஒரே இடத்துல தான். அந்த இடத்த நீங்கள் தொடுங்க இல்லை நிறுத்துவீங்க, எல்லாமே சரிதான். ஆனால் ஆதி மருத்துவ முறை பார்த்தீங்கன்னா தொடுதல் தான். அதுக்கப்புறம் தான் கல்லை கொண்டோ இல்லை எலும்புகள் துண்டு கொண்டு தூண்டி விடுற ஒரு குத்தூசி முறை. அக்குபஞ்சரை வந்து குத்தூசின்னு சொல்லலாம், தொடு சிகிச்சை சொல்லலாம், ஹீலிங் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஆனால் எல்லாமே ஒரே புள்ளியில் மட்டும்தான் இருக்காது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு வழி சொல்லலாம். இப்போ ஃபோன் ஹீலிங் கொடுக்குறோம். இப்போ இவங்க வந்து மல்டி நீட்லிங் பற்றி சொல்கிறாங்கன்னா, அக்குபஞ்சர் அப்படின்னா இந்த 3 விதங்கள் தான். இது ஆதியிலேருந்தே கொண்டு வந்தது தான். கவனத்தை கொண்டு வர்றது தான் அக்குபஞ்சர். அதாவது குத்தூசி, அதாவது நீடில் போடுறது, அதுக்கப்புறம் விரலால் தொடுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹீலிங். இப்போ ஃபோன் ஹீலிங் அப்படின்னு கொடுக்குறோம். இது 3 ஒரே முறை தானே சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஃபோன் ஹீலிங் கொடுக்குறேன் அப்படின்னா, அங்கே இவங்க போடுற மாதிரி மல்டி நீட்லிங் மாதிரி 10 இடத்த கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா? இதாங்க, இது 3 ஒரே இடத்துல இருக்கும்பொழுது அப்போ ஒரே இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்றதான அடிப்படை. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் கவனம் செலுத்துறதோ, ஒரு புள்ளியில் விரலை வச்சு அந்த பாயிண்ட்டை தொட்டு விடுறதோ, இல்லை நீழல் போடுறதோ எல்லாமே ஒன்று தான். அப்போ ஒரு இடத்த செய்கிறது தான் உண்மை. அதான் வந்து அடிப்படை, அதான் தத்துவம். இன்னொரு அக்குபஞ்சரில் இன்னொரு மெத்தட் இருக்குது. அதாவது விரலில் நீவி விடுறது, ப்ரெஸ் பண்ணி விடுறது, அழுத்தி விடுறது, இதெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் ப்ரெஷர் வேற சொல்லிக்கிறாங்க. அக்குபஞ்சர்னாலே அது அக்குபஞ்சர் அப்படிங்கிறது ப்ரெஷர் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அக்குபஞ்சர் அப்படிங்கிறது ஜென்சியூ அப்படிங்கிற வார்த்தையுடைய தமிழ் ஆக்கம், இங்கே ஆங்கில ஆக்கம் தான் வந்து அக்குபஞ்சர். சரிங்களா? பஞ்சர்னோட இங்கே பஞ்சர் ஏற்றுறாங்களா, அது கிடையாது. அக்குபஞ்சர் அப்படின்னா அதோடைய சீன மொழி என்னென்னா ஜென்சியூ, அதாவது மிக துல்லியமான அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். ஜென்சியூக்கான அர்த்தம் வந்து தமிழில் மிக துல்லியமான, அதுதான் வந்து அக்குபஞ்சர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இங்கே அக்குபஞ்சர் அப்படின்னே எல்லா இடத்துலையும் பங்க்சர் பண்ணுறது. இங்கே பங்க்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது பஞ்சர், இது பங்க்சர், இதான் டிஃப்ரென்ஸுங்க. இந்த வார்த்தை பயன்பாட்டில் தான் இதோடைய அடிப்படை தன்மையே இழந்து போயிட்டுருக்கு. என்ன நினைக்கிறாங்க, இந்த மல்டி நீட்லிங் போடுறவங்களும் சரி, அதை அழுத்தி விடுறவங்க, அந்த பாயிண்ட்டை வந்து அழுத்துறவங்களும் சரி, என்ன நினைக்கிறாங்கன்னா பஞ்சர் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. வீல்லாம் பஞ்சர் ஆச்சுன்னா சரிப்படுத்துகிறாங்க இல்லையா, இந்த ப்ராசஸ் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. இது வந்து பங்க்சர், அக்கு பங்க்சர் அப்படின்னா மிக துல்லியமான ஒரு இடத்த தூண்டி விடுறதுக்கு தான் அக்கு பஞ்சர், ஜென்சியூ அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் அக்கு பஞ்சர் மருத்துவமே தவிர பஞ்சர் பண்ணுறது கிடையாது. அவங்க பஞ்சர் பண்ணுறது நினச்சிக்கிறதுனால தான் நிறைய இடத்துல பாயிண்ட் அவங்களுக்கு அந்த அடிப்படை புரிதலே கிடையாது. அக்கு பஞ்சர்னா என்னன்ற புரிதல் இல்லாததுனால தான் அந்த பேசிக்கான அந்த கான்செப்ட். இது எப்படி ஆங்கில மருத்துவத்துக்கு உடல் அறிவியலோட பேசிக்கே புரியலை. உடல் எப்படி இயங்குது, அது இயக்கம் என்ன, அது என்ன சுழற்சி முறையில் போயிட்டுருக்கு, ஒரு உறுப்பும் இன்னொரு உறுப்போட கனெக்ட் ஆகிருக்கு, ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனி உறுப்புகள் கிடையாது, எல்லாமே ஒன்று சார்ந்து இருக்குது. ஒன்றுத்த நடக்கிற பிரச்சனை இன்னொருத்த ரிஃப்ளெக்ட் ஆகும், உணர்த்த இயங்குற கழிவு இன்னொரு உறுப்பு வழியாக வெளிப்படும். இப்படியான சுழற்சி முறை தான் உடலோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிற அடிப்படை உடல் அறிவியல் புரியாத இருக்கிற ஆங்கில மருத்துவம் மாதிரியே அக்குபஞ்சருடைய சித்தாந்தமும் அடிப்படை புரிதலும் இல்லாத இருக்கிறது தான் இந்த மல்டி நீட்லிங், இந்த ப்ரெஷர் கொடுக்குறது, இது அழுத்துறது,
எல்லாமே. அது புரியாததுனால அக்குபஞ்சரை வந்து அவங்க பஞ்சராக நினச்சி உடம்பு ஃபுல்லாக குத்தி விடுறாங்க. அப்படி குத்தி விட்ட உடனே ஓட்ட வழியாக எல்லாமே சரியாயிடும். தவறான முறை. இன்னும் நிறைய பெரிய பெரிய நீடில் குத்தி அதான் பஞ்சர் அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. அதான் பாயிண்ட். அவங்க நினைக்கிறதெல்லாம் பஞ்சர் பண்ணுறது. அதனால தான் பெரிய பெரிய நீடில் யூஸ் பண்ணுறதும் இல்லை வேறு வழியாக வந்து சூடு பண்ணுறது, மல்டி நீடில் மேக்னெட்டிக் நீடில்ன்ற மாதிரிலாம் அந்த அந்த புள்ளியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குத்தி கிழிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளியை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. அக்குபஞ்சர் புள்ளி எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு டார்ச் அடிக்கிறோம் இல்லையா, டார்ச் அடிக்கும் போது அந்த வெளிச்சம் படுது. அதுக்கு நம்ம வெயிலில் போகும்போது அந்த வெயிலுடைய மேலே வெளிச்சம் படுது இல்லையா, அதே மாதிரி தான் அந்த புள்ளி இருக்கும். தோலுக்குள்ளே இல்லை. இதை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கோ ஓட்ட போகிறதுக்கோ இது தோலுக்குள்ளே இல்லை. தோல் மேலே படிஞ்சிருக்கிற ஒரு வெளிச்சம் தான் அக்குபஞ்சர் புள்ளிகள். அதை நீங்கள் தூண்டி தான் விடணுமே தவிர பஞ்சர் பண்ணக்கூடாது. அதை போட்டு அழுத்தக்கூடாது, அதை போட்டு ஸ்க்ரூ பண்ணக்கூடாது, இல்லை அதில் வந்து கரண்ட் ஷாக் கொடுக்கக்கூடாது, அதை மேக்னெட்டிக் இதுவாக எதுவுமே வைக்கக்கூடாது. எதுவும் மேக்னெட் மாதிரியான கந்தக தன்மையை வந்து அதுக்குள்ளே செலுத்தக்கூடாது. இதனால் அந்த புள்ளிகள் வந்து கடுமையாக பாதிக்கப்படும்.